ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே அம்மா வீட்டில் நேட்டிவில் தாங்க சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். தேங்காய் பால் சாதம் தான் செய்கிறதுக்கு. வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது, இல்லைன்னா கொஞ்சம் கலரு ப்ரௌன் ஆகிடும்னு. எல்லாம் எனக்கு நம்ம சிஸ்டரு தமிழரசி தான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பாவம் அங்கே டிவியில் மணமகளே வான்னு வேற ஒரு சீரியல் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக அவங்க எல்லாம் அரிஞ்சு கொடுத்து இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது இந்த வெஜிடபிள் குருமாவுக்காக செய்கிறாங்க. அதுக்கு பச்சை பட்டாணியெலாம் நான் நேத்தியே உரித்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு மட்டும் சீவி அரிஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த குருமாவும் ரெடி பண்ணிடலாங்க. சாதம் 2 டம்ளரு அரிசிக்கு ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். 3 டம்ளர் பாலும் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணியுமா ஊற்றிக்கிட்டேங்க. 3 டம்ளர் ஆனால் இருந்துச்சு தேங்காய் பால். ஒரு தேங்காவை எடுத்து பால் எடுத்தோம். அவ்வளோதாங்க. குருமாவும் தாளித்து விட்டாச்சு. எல்லாம் குக்கர்லாம் மூடி எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுங்க. நம்ம இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். வாங்க நம்ம சாப்பிடலாம். சாதம் ரொம்ப அம்மாவுக்கு வர வரையாக இருக்கக்கூடாது. அப்புறமா அது வேறு தேங்காய் பாலே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்புறம் ஏதாச்சும் போய் பேன் போடுற அளவுக்கு ஏதாச்சும் இண்டக்ஷன் ஆகிட போகுதுன்னு பயந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கூட தாங்க வச்சேன். ஆனால் அப்படி இருந்து கூட சாதம் நல்லா பொலன்னு தான் வந்திருக்கு. ஆனால் சாதம் நல்லா வெந்திருக்குங்க, விரையாலாம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் ஒன்றா கிளறி எல்லோரும் ஒரு கரண்டி தேங்காய் பால் சாதமும் ஒரு கரண்டி குருமாவும் வச்சுக்கிட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருந்துச்சு. ஏன்னா தேங்காய் பால் சாதமாச்சே, அது எப்படி அப்படி இல்லாமல் போகும். அவ்வளோதாங்க. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாட்டா, பை பை.